பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களோட வாயையும் நாவையும் அடக்கணுமா, ஆத்துமாவை அப்பதான் இடுக்கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம அநேக தரம் அந்த காரியத்தை செய்யறது கிடையாது. சில பேர் ஷார்ட் டெம்பர்னால ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு பிசாசானவன் தூண்டிகிட்டே இருப்பான், பாரு உன்னை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, நீ போய் கேளு, சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளோட டெம்பரை லூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் பேசி சின்னதாக இருக்கிற பிரச்சனை பெருசாக போயிடுது. அதனால கூட ஒரு விஷயத்த கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாங்க. என்னன்னா, உன் வாயை நீ அடக்கிக்கொள், உன் நாவையும் நீ காத்துக்கொள், அப்போ நீ பிரச்சனைகளுக்கு விலக்கி உன்னை காத்துக்கொள்ள முடியும் சொல்லிட்டு. அன்னைக்கு ஏசப்பாவை நீதிமன்றத்துல நிற்க வைக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, அமைதலா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அநேக தரம் நம்ம அந்த பொறுமையை இழந்துடுறோம். கோபத்தினால அநேக பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறவர்களா காணப்படுறோம். எந்த பிரச்சனையும் ஆகட்டும், நீங்க கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி பேசுவாங்க. இன்னைக்கு அநேக பேர் உங்களை பேசலாம், கேவலமா பேசலாம், உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கலாம். நீங்க முன்னாடி போவீங்க, உங்களை பின்னாடி பேசுவாங்க, இல்லை உங்க காது படையவே பேசுற மாதிரி இருக்கலாம். வசிக்கிற இடத்துல உங்களை கஷ்டப்படுத்தலாம். யாருமே உங்களுக்கு உதவியா இல்லை, எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்ற மன சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவர் இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. இந்த பிசாசு தான் எப்பயுமே என்ன பண்ணுவானா, இந்த அகங்காரமா பேச வைக்கிறது, எரிச்சலா பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்குள்ள விதையா போட்டுடுறான். அந்த காரியத்துக்கு நம்ம எப்பயுமே செவி கொடுக்க கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லி நம்ம விலகி ஓடிடணும். ஆனா நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுனால நமக்கு அந்த டெம்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். கர்த்தர் இடத்துல அந்த பலனை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர்கிட்ட நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை மாற்ற வல்லவரா இருக்காரு. இந்த நாள்ல கூட உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவாங்க. எப்பனா அவரை நோக்கி இருங்க. உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அந்த மனிதர்களை கர்த்தரோட பாதத்துல வைங்க. நிச்சயமா சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்காரு. நீங்க அந்த காரியத்தை கையில எடுக்க வேணாம்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நீங்க பேச வேணாம்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகளோட வாயையும் நாவையும் காக்க சொல்லியிருக்கீங்க. அப்பதான் உங்க ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அநேக தரம் அவங்கள பிசாசானவன் கஷ்டப்படுத்துறான். ஏசப்பா, நீங்க அவங்களுக்காக இறங்கி பேசி அந்த காரியத்தை நீங்க அழித்து போட முடியாது ஜெபிக்கிறேன். தாழ்த்துற பெருமையாக்குறேன். மீட் பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ ஆல். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். காட் பிளஸ் யூ.